Hey crafties, welcome to my channel. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்காக மாற்றுறது தான் நான் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இன்னும் ஹாஃபாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம எந்த ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம கலர் பேப்பர் இல்லைன்னா பெயிண்ட் ஏதாச்சும் பண்ணி கலர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டிலில் வந்து ஜூட் ரோப் வச்சு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஜூட் ரோப் இல்லைனாலும் உலன் த்ரெட் அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் இருந்தால் கூட அது கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். அந்த பாட்டில் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இப்போ அதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க் ரெடி பண்ணலாம். அதுக்கு 4 ஸ்கொயர் பீசஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணணும். பெட்டல் மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படி ஓப்பன் பண்ணதும் ஒரு நிறைய 8 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம 4 ஸ்கொயருக்கும் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம 4 பெட்டல்ஸும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பெட்டலையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கம் போட்டு இப்படி ஒட்ட போகிறோம். அப்போ அது வந்து ஒரு மாதிரி எம்போஸ்டான லுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் புக்கு வந்து நம்ம ஒரு பெட்டல் கட் பண்ண மாதிரி இந்த புக்கு வந்து 2 பெட்டல்ஸை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒன்றா ஒட்ட போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா புக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 பண்ண மாதிரி இப்போது 2, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 3 பெட்டல்ஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து 4 கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணதில் அந்த சிங்கிள் பெட்டல் 2 பெட்டல் அதையுமே வந்து நம்ம மற்ற ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். கம்மி பெட்டல்ஸ் இருக்கிறதுலாம் வந்து நம்ம கீழே கொஞ்சம் கட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸையும் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒட்ட போகிறோம். அதே மாதிரியே நான் இன்னொரு ஃப்ளார் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு பட் மாதிரியே ஒன்று சின்னதாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளார்ஸ் லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ரூவர்ஸில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரூவர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரூவர்ஸ் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃப்ளார்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃப்ளார்ஸையும் வந்து அந்த நம்ம வேஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். ஃப்ளார்ஸில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கீ ஹோல்டராக யூஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட ரெடிமேடாக விற்கிற இந்த ஹோல்டர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கலாம். எத்தனை வேணுமோ அத்தனை ஹோல்டர்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம். அந்த ஃப்ளார் வேஸ் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர்ல் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டினேன். அந்த மாதிரி நம்ம என்ன டெக்கரேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம்.
கீ செயின் ஹோல்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.